அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு கும்பராசியில் சூரியன் ப்ளஸ் சனி கூட்டணி. எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம். கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதனை கும்ப மாதம் என்று அழைக்கின்றனர். மாசி மாதம் முழுவதும் சூரியன் சனியோடு கூட்டணி அமைச்சு கும்பராசியில் பயணம் செய்கிறார். நவகிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால துளாராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சூரியன் சனியோடு இணைந்து பயணம் செய்ய போகிறார். அரசு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும். தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். செவ்வாய் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் பயணம் செய்கிறதுனால வீடு மனை வாங்கி விற்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் அதிக மதிப்பெண் கிடைக்கும். முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிரிகள் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். புதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் மாமனுடன் சச்சரவு உண்டாகும். குரு 7ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். பேச்சில் இனிமை கூடும். உறவினர்களுடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனமும் தேவைப்படுகிறது. துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் செல்வத்தை ஈர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதிக நம்பிக்கையுடன் எந்த வேலையையும் செய்து முடிக்க முடியும். ஒருவர் மீது காதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் நண்பருடன் நேரத்தை செலவிடவும் குழுவாக பயணம் சுற்றுலா செல்ல வாய்ப்புலாம் இருக்குது. நண்பர்களின் ஆதரவும் நண்பர்களின் வட்டத்தில் புகழும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இணக்கமான சூழல் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிலம், வீடு, மனை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமைய போகுது. அதற்கான முயற்சிகள் வெற்றியடையும். மாசி மாத ராசி பலன்கள், அதாவது துளாராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கே அமையப்பெற்ற துளாராசி அன்பர்களே, நீங்கள் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவங்க. இந்த மாதம் உடல் அசதி ஏற்படலாம். மனசில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம். பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். பயணங்களின் போது தடங்கள் ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல உறுதியாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். பணவரத்து திருப்தி தரும். வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பொழு இருக்கிறது போல இருக்கும் அப்படின்னு உணர்வாங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களில் குறை காணலாம். அதனால் கவனமாக இருங்க. சக ஊழியர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அதனால் பார்த்து நடந்துக்குங்க. குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள்லாம் அகலும். பெண்களுக்கு காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம். மற்றவங்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழகணும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீங்க. கட்சி தலைமையுடன் நல்ல பெயரை காப்பாற்றி கொள்ளவும் சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேணாம். கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறைகளில் வெற்றி வகை சூடலாம். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்துக்கு முடித்து விடுவீங்க. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சக கலைஞர்களை அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறும். புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுங்க. இந்த மாதம் தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறனால விட்டு கொடுத்து போகணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரலாம். வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது. இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோயெல்லாம் இனிமேல் விலக போகுது. அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும்.
தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து சேரும். இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி போவாங்க. அடுத்தது துளாராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.